பெரியார் யாருந்தா அவர் ஒரு கலாச்சார முஸ்லிம் அல்லாத ஒரு தலைவர் மீலாது விழா நடத்தினார்னு சொன்னா யார் பெரியார். கும்பகோணத்தில் நடைபெற்ற திராவிட கழக மாநில மாநாட்டில் பெரியார் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றினார். கலாச்சார முன்னேற்றத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் அமைதி முன்னேற்றத்திற்கும் ஒரு மதம் தடையாக இருக்கும் என்று சொன்னால் வேண்டாம். பெரியார் முஸ்லிம்களை இஸ்லாத்தை நேசித்தார், ஆதரித்தார். அவர் இஸ்லாத்தை சித்தாந்த ரீதியாக அவர் ஏற்றுக்கொண்டார். பெரியாரும் இஸ்லாமும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பேச எடுத்திருக்கக்கூடிய டாபிக். பெரியாரும் இஸ்லாமும் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டுக்கு உள்ள போக முன்னாடி முஸ்லிம்கள்ல யாரு, அவங்க இந்த பூமியில தமிழகத்துக்கு அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அப்ப பெரியார் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரியார்னு சொன்னாலே அதுக்கு டெஃபினிஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு கலாச்சாரம். ஐயா வீரமணி அவர்கள் கடந்த சொற்பொழிவுல வார்த்தையை பயன்படுத்தினாங்க என்ன எனக்கு தெரியல. பெரியார் தான் யாருந்தா அவர் ஒரு கலாச்சாரம். நீங்க தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதிகமாக நேசிக்கப்படக்கூடிய, அதிகமாக பின்பற்றப்படக்கூடிய அவருடைய கொள்கைகள் நீங்கள் பின்பற்றப்படுது, அதிகமாக விமர்சனத்திற்கு ஆளாகக்கூடிய, அதிகமாக விவாதத்திற்கு ஆளாகக்கூடிய நபர் யாரு? பெரியார். அதனாலதான் அவர் இறந்து இத்தனை வருஷம் கழிஞ்சாலும் கூட 50 வருடம் சமூக வாழ்க்கையில இருந்தார், பொது வாழ்க்கையில இருந்தார். அவர் மறைச்சு கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆகிருந்தது. மறைச்சு 50 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு கூட பெரியாருடைய பேரை கேட்டா ஒரு சிலருக்கு அப்படியே உற்சாகம் போகுது, இன்னொரு சிலருக்கு கோபம் வந்து அப்படிதானே? ரெண்டு காட்சி நாம பார்க்கிறோம். அப்படி பெரியார் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறது தான் நீங்க பல இடங்கள்ல நீங்க படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இப்ப இந்த தொடர் சொற்பொழிவை நீங்க கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி அதிகமாக விமர்சனத்திற்கு ஆளாகின இன்னொரு பிரிவினர் முஸ்லிம்கள், இஸ்லாம் கூட நீங்க சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் எங்க மேல சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டு, நீங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள் கிடையாது, நீங்க எல்லாம் எங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான், எங்களை பல பேருக்கு பாகிஸ்தான் எங்க இருக்கனே கூட இல்லை. எங்களுக்கு அதுக்கு ஜியோகிராபிகளுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அப்ப அதனுடைய வரலாறு தனி வரலாறு. தேச பிரிவினை அது யாருக்காம எப்போ தொடங்கிச்சு, அது யாரெல்லாம் ஆதரிச்சாங்க, யாரெல்லாம் எடுத்தாங்க, அது ஒரு தனி ஹிஸ்டரி. பொதுவாகவே நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா சமகாலத்தில் இருந்து அதை நீங்க தொடங்க முடியாது. கொஞ்சம் பின்னோக்கி போனாதான் அதனுடைய வரலாறுடைய அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரிய வரும். அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது 2500 வருடங்களுக்கு முன்னாலே அரேபியாவிற்கும் அந்த அரேபிய தீபகற்பத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்திற்கும் தொடர்புகள் இருந்திருக்கின்றது என்பதற்கான வருமான ஆதாரங்கள் இருக்கின்றது. நான் அரேபியான்னு சொன்னோம்னா நீங்க முஸ்லீம்கள் நீங்க நினைக்கக்கூடாது. நான் சொல்றது இஸ்லாம் அந்த பூமிக்கு வர முன்னாடி வாழ்ந்த மக்கள். இஸ்லாத்தை முகமது நபி அறிமுகம் செய்யறாங்க கிபி 6ஆம் நூற்றாண்டு. அதற்கு முன்னாடியே என்ன செய்யுது? நான் சொன்ன 2500 வருஷத்துக்கு முன்னாடி, 2500 வருடங்களுக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய அரபியர்கள் வியாபாரம் செய்வதற்காக இங்க வந்தாங்க. இது சொல்லுது. அப்ப அந்த வியாபாரம் செய்ய வந்த அந்த அரபியர்களுக்கு இங்க யவனர்கள் அப்படின்னு பேர். யவன தேசம் அப்படின்னா அந்த அரபிய தீபகற்பத்தை குறிப்பிடுறாங்க. யார் குறிப்பிடுறாங்கன்னா நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள், நீங்க சிலப்பதிகாரம், மணிமேகலை, மதுரைக்காட்சி, நெடுநல்வாடை, இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா யவன தேசம் குறித்த குறிப்புகள் இருக்கின்றன. அப்படி அந்த யவனர்கள் அங்கே இருந்து மிக விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்துட்டு பண்டமாற்று முறையாக இங்க இருந்து என்ன செய்யறாங்க, இங்க இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி போறாங்க. அப்படி அவங்க வாங்கி போனதுல மிக சிறப்பான ஒரு பொருள், ரொம்ப ரசிச்ச பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மிளகு. அதனாலதான் மிளகுக்கு பேரே யவன பிரியம். அரேபியர்களுடைய பிரியத்துக்குரிய ஒரு பொருளாக மிளகு இன்னைக்கு கூட அரேபியாவில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாப்பாட்டுல மிளகு ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். அப்ப இந்த அளவுக்கு ஒரு போக்குவரத்துகளும் வணிக தொடர்புகளும் இருக்கக்கூடிய நேரத்துல தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முகமது நபி அங்கே இஸ்லாத்தை அவர்கள் எடுத்து சொல்லும்போது இந்த அரேபியர்களில் சிலர் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு என்ன செய்யறாங்க, இங்க பிசினஸ்க்கு வர்றாங்க.
வியாபாரம் செய்ய வரும்போது இவங்கள்ட்ட வந்து சில மாற்றங்கள் தெரியும். ஏற்கனவே இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் மாற்றம் தெரியுது. இங்கே இருக்கக்கூடிய தமிழக மக்கள் வந்து பார்த்துட்டு விஷயத்தை வந்து கேட்கிறாங்க, அவங்க விஷயத்தை வந்து சொல்றாங்க. அதை விரும்பி இங்கே உள்ள மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் இஸ்லாம் வந்து தமிழக மக்களுக்கு வந்து மிக சுருக்கமான வந்தார். வட இந்தியாவுக்கு வந்து இஸ்லாம் வர்றதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இங்க வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வட இந்தியாவுக்கு முகமது காசிம் காலத்துல வந்து வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்றதுன்னா வந்து முகமது நபியினுடைய தோழர்கள் அவர்களே இங்கே வந்ததாக குறிப்புகள் வந்து இருக்கின்றது. 2 தோழர்களுடைய அடக்க ஸ்தலங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஒன்று வந்து பரங்கிப்பேட்டையில, கடலூர் அருகில் இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை, மஹமூத் பந்தர் சொல்லக்கூடிய பரங்கிப்பேட்டையும், இன்னொரு வந்து சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவல் ஷஹீத் பந்தர் என்று சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இடத்துலையும் வந்து நபிகள் நாயகத்தினுடைய 2 தோழர்கள் அவங்க கூட வாழ்ந்த 2 பேருடைய அடக்க ஸ்தலங்களையும் வந்து இருக்கின்றது. நான் அந்த 2 இடத்தையும் குறிப்பிடுறதுக்கு ஒரு வார்த்தையை குறிச்சேன். என்னது? மஹமூத் பந்தர், ஷஹீத் பந்தர். பந்தர்னா என்ன அர்த்தம்? பந்தர் அப்படிங்கிறது வந்து ஒரு பாரசீக வார்த்தை. அந்த பாரசீக வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா வந்து துறைமுகம். இன்னைக்கு கூட நீங்க வந்து ஈரான் சம்பந்தமான செய்திகளாக பார்க்கும்போது பந்தர் அப்பாஸ் துறைமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு துறைமுகம் இன்னைக்கு வரைக்கும் ஈரான்ல வந்து இருக்குது. அப்ப அந்த பேர் கூட வந்து என்ன செய்யுது? ஒரு தொடர்புகள் வந்து இருக்கின்றது. உதாரணத்துக்கு அந்த யவனர்கள் வந்து என்ன செய்யறாங்க? வந்து குடியேறும் பொழுது பெரும்பாலும் கடற்கரை பகுதியில் வந்து குடியேறுறாங்க. அதை தமிழ் இலக்கியங்கள் யவன செய்திகள் அப்படின்னு வந்து குறிப்பிடுது. இன்னைக்கு கூட இங்க இருந்து பார்க்கலாம், யவன செய்திகள் குறிப்புகள் வந்து இருக்கின்றது. அப்படி அவர்கள் பல இடங்களில் வந்து குடியேறினாங்க. அதுல ஒரு பகுதி வந்து முஸ்லிம் பட்டியல். அந்த முஸ்லிம்ங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அரபியில வந்து பயணம் போறதுக்கு பேர் வந்து சஃபர், அரபி வார்த்தை. பயணம் மேற்கொள்ளக்கூடிய நபரை குறிக்கக்கூடிய வார்த்தை வந்து முசாஃபர். அப்ப இந்த முசாஃபர்கள் தங்கிய இடம் தான் முசாஃபரா, அதுதான் வந்து என்னது முஸ்லி என்று பெயர் மருவியதுன்னு சொல்லக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ள நான் போறேன்னு சொன்னா சப்ஜெக்ட் வந்து மாறிடும். எப்படி வந்து தமிழ்நாட்டிற்கும் அரபிய தீபகற்பத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த தொடர்பு நீங்க வந்து பார்க்க முடியாது. குதிரைகள் எங்க இருந்து வந்துச்சு? அரபியால இருந்து வந்த குதிரைகள். அந்த குதிரைகளை பயிற்றுவித்தவர்கள் தான் வந்து அந்த ராவுத்தர்கள். அந்த ராவுத்தர்கள் ரொம்ப அதுக்கு பின்னாலும் பெரிய பேர்காரங்கள் வந்து இருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பிற சமூக மக்களுக்குமான உறவு முறை என்ன அப்படிங்கிறது குறித்து ஆய்வு இருக்கிறது. பேராசிரியர் சாந்தி மேலப்பாளையத்து முஸ்லிம்கள் வந்து பலாவது குறிப்பிடுவாங்க. ஒவ்வொரு சமூகத்திற்கும் நிகழ்ந்து அழைக்கிறோமா இல்லையா, மாமான்னு சொல்லி அழைப்பாங்க, சார் ஐயான்னு சொல்லி அழைப்பாங்க. அதனுடைய பின்னணி என்னங்கிறதுல வந்து தெளிவான இது எல்லாம் என்னன்னா வந்து ஒரே இடத்துல இருந்து வந்தவங்க தான். இங்க இருந்தோம் அப்படியே வந்து எங்களை வந்து இம்போர்ட் பண்ணி வந்து வைக்கல. அப்ப நான் அந்த பழக்கத்தை வந்து சொல்லும்போது நான் ஒரே ஒரு சம்பவம், ஒரே உதாரணம் மட்டும் சொல்றேன். இந்த குழம்பி கொடுற பழக்கம் இருக்கு தெரியுமா? குழம்பி கொடுறது, இந்த வாயால வந்து சத்தம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அந்த பழக்கம் உண்டு, அரபியர்கள் அந்த பழக்கம் இன்னைக்கு வந்து இருக்கு. இந்த இன்னொரு பியூட்டி என்ன நீங்க பாத்தீங்கன்னா வந்து 2 சமூகத்திலையும் பெண்கள் மட்டும்தான் குழம்பி விடுறாங்க. எங்கேயாவது ஆண்கள் குழம்பி விட்டு பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டினுடைய மண்டியாவில் ஆண்கள் அரபியருடைய அதை பழக்கம், பெண்கள் மட்டும்தான் அவங்க என்ன செய்யணும், இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன உதாரணங்கள். வார்த்தைகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அந்த உதாரணங்கள் இன்னைக்கு நீங்க வந்து எடுத்து பார்க்கலாம். இங்க வந்து முஸ்லிம்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வந்து அஞ்சுவண்ணம். அஞ்சுவண்ணம்ங்கிற வார்த்தை எங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா அஞ்சுமன் சொல்லக்கூடிய பாரசீக வார்த்தை இருந்த வார்த்தை தான் அஞ்சுமன். இன்னைக்கு கூட மெட்ராஸ் அஞ்சுமன் ஸ்கூல்ல வந்து இருக்குது. அஞ்சுமன்னா என்னன்னா வந்து முஸ்லிம்களுடைய ஒரு குழுவை குறித்து பயன்படுத்தப்படக்கூடிய சொல். அந்த காலத்துல வந்து வணிக கூட்டத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. அஞ்சுமன் முஸ்லிம் ஜமாத்துன்னு சொல்லி போர்டு பார்த்துருக்கீங்களா? இருக்குது, நாகை மாவட்டத்தில் இருக்கு. நான் வாழக்கூடிய ஏர்வாடியில கல்வெட்டு இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. புலியூர் அஞ்சுமன்னம் எங்க ஊருக்கு பேரு, புலியூர் அஞ்சுமன்னம் சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்ப இது வந்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான ஒரு நெருக்கமான தொடர்புகளை வந்து சொல்வதற்காக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். அதே மாதிரி பள்ளிவாசல், ஏன்னா முஸ்லீம்களுடைய இந்த அடிப்படைகள் உங்களுக்கு வந்து தெரியும். அவங்களுக்கு வந்து முஸ்லீம் சொன்னா அவங்க வந்து என்ன செய்யணும், தொழுகை அவங்களுக்கு வந்து கிடக்கு. தொழுகையை அவங்க வந்து என்ன செய்யணும், நிறைவேற்றணும். நாங்கள் வந்து கூட்டமா வந்து நிறைவேற்றணும். அதற்கு வந்து ஒரு இடம் தேவை. அதனால ஆரம்ப கட்டங்கள் அடிச்சாங்க, மண்ணால வந்து பள்ளிவாசல் வந்து கட்டப்பட்டுச்சு.
அதற்கு பிறகு கல்லால் வந்து பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. கல் பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய இடங்கள்ல செய்து கல் பள்ளிவாசல் இருக்கின்றது. ஆனா எங்க அவங்க வந்து அதனுடைய முக்கியத்துவம்லாம் தெரியாம ரெனோவேஷன் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல அந்த பழைய கல்லை பூரா காலி பண்ணி அதை வந்து படியாக்கிட்டாங்க. இப்போ அவங்க திட்டிட்டு இருக்காங்க, எவ்வளவு பெரிய வரலாற்று பாரம்பரியம், எவ்வளவு பெரிய ஒரு கலை நுணுக்கமாக உள்ளது, அதை வந்து படியா போட்டு அது பெருமையாக சொல்றாங்க. காசு கம்மி பண்ணிட்டு சொல்லி அப்ப கட்டடக்கலையில நீங்க பார்த்தாலும் என்ன செய்யுது, உறவு முறை வந்து இருக்கின்றது. உணவு முறையை பார்த்தாலும் அதெல்லாம் உறவு முறை வந்து இருக்கின்றது. அப்ப இப்படி தமிழகத்துல வந்து கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் வந்து திருச்சியில வந்து கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்துல அந்த பள்ளிவாசல் கோட்டை ரயில்வே பள்ளிவாசல் அதுக்கு வந்து பேரு. தமிழகத்தில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலே கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் அதுதான். எல்லாருமே சொல்லும் போது சேரமான் பள்ளின்னு சொல்லுவாங்க. கேரளா கொடுங்கல்லூர்ல இருக்கக்கூடிய சேரமான் பள்ளின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆதாரப்பூர்வமாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா திருச்சி ரயில் நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கல் பள்ளிவாசல் தான் இந்தியாவில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல். நான் ஏன் சொல்ல வரேன்னா, அப்ப இங்க யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க? முஸ்லிம்கள் இருக்கும்போது யார் ஆட்சி செஞ்சாங்க? பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் ஆட்சி, முஸ்லிம்கள் ஆட்சி செய்யுது. அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் மத்தியில் ஒரு நெருக்கமான உறவு இருந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்களுடைய படைப்பிரிவில் முஸ்லிம்கள் வந்து இருந்திருக்காங்க. கல்வெட்டு ஆதாரங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கின்றது. யாருக்கு பேர் வாரியா வந்து இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் முஸ்லிம்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திருக்கின்றார்கள். சில இடங்களை தானமா கொடுத்திருக்கிறாங்க, சில இடங்களை வந்து பொருளை வாங்கி கொண்டு கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு இடம் தான் நிறைய இடங்கள் இருக்குது. நான் ரொம்ப சொன்னா ஈஸியா புரியுங்கிறதுக்காக இடத்த சொல்றேன். மதுரை கோரிப்பாளையம் தர்கா இருக்குல்ல, பூல் பாண்டியன் மன்னன் வந்து பொண்ணை பெற்றுக்கொண்டு கொடுத்த அந்த இடம் தான் வந்து கோரிப்பாளையம். இப்படிதான் வந்து இஸ்லாம்ல வந்துச்சு. அங்கிருந்து வர்றாங்க, அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. ஒரு சிலர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அங்கிருந்து வந்தவங்க திருமணம் பண்றாங்க. இது வந்து முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது, வணிகம் செய்யக்கூடிய எல்லாருமே பண்ணக்கூடியது. போகக்கூடிய இடங்கள் வந்து செய்யாது பல நாட்கள் மாதங்கள் வந்து தங்கியிருப்பாங்க. அப்போ ஒரு திருமணம் வந்து செய்து கொள்வார்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நீங்க வந்து பார்க்கும்போது, இங்க இருந்த சொன்ன அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள், மனுஷனை ஒருத்தரை உயர்ந்தவன் என்றும் இன்னொருவனை தாழ்ந்தவன் என்றும் இன்னும் சிலரை தீண்டவே கூடாது என்று வந்து ஒதுக்கி வைத்த ஒரு சூழல் வந்து இருக்கும் பொழுது, அவங்க அங்கிருந்து வரக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கறாங்க. எல்லாம் ஒரே தட்டில் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. எல்லாரும் தொழுகையை வந்து நடத்தும் போது எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒன்னா நின்று தொழுகிறாங்க. அந்த கப்பலை வந்து ஓட்டிட்டு வந்த வாழ்க்கை என்ன செய்யறாரு, திடீர்னு அவரு போய் முன்னாடி நின்று தொலை வைக்கிறாரு. அவர் லீடரா நின்று தொலை வைக்கிறாரு. அந்த கப்பலுடைய ஓனர் பின்னாடி நின்று தொழுகிறாரு. இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் உங்களுக்கு நான் போன முறை வரும்போது நீங்க இப்படி இல்லையே சொல்லும் பொழுது, ஆமா நாங்களும் இப்படித்தான் இருந்தோம். ஏன்னா நம்மள்ட்ட என்னென்ன பழக்கங்கள்லாம் கூட இதை விட மோசமான பழக்கங்கள் நிறைய பேர் வந்து உண்டு. இதே மாதிரி எண்ணத்தாழ்வுகள் அவையே வந்து இருந்துச்சு. அப்ப அவங்களும் சொல்றாங்க, நாங்களும் இப்படிதான் இருந்தோம். எங்கிட்ட வந்து ஒரு முகமதுன்னு சொல்லி ஒரு தூதர் வந்தாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாரு, நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னவங்க இன்னுள்ள மக்கள் இந்த கொள்கை இதுதான் பிரதான கொள்கை அவர்கள் வந்து தவறிவிட்டது. அவர்கள் இஸ்லாத்தை ரொம்ப ஈஸியான காலத்தில் வந்து இதுதான். இதோட ஒரு துணை சம்பவமா நான் சொல்றேன். சமணர்கள் சார் வந்து கேட்டாங்க, தமிழ்நாட்டில் சமணர்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ. ஆனா நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான சமணர்கள் இங்க வந்து இருந்தாங்க. சமண மலைகள்லாம் இருக்குது. நீங்க வந்து மதுரை பக்கம்லாம் பாத்தீங்கன்னா சமண மலைகள் வந்து இருக்கின்றது. சமண காப்பியங்கள் இருக்கின்றது. கழுகுமலை சமண காப்பி, மணிமேகலை சிலப்பதிகாரம் யாருடைய காப்பியங்கள்? சமண காப்பியங்கள். அப்ப அந்த சமண காப்பியங்களும் அத்தனை சமணர்களும் இருந்த தமிழகத்தில், தமிழக பூமியில அவருடைய எண்ணிக்கை எப்படி டக்குனு குறைஞ்சிச்சு? எப்படி குறைஞ்சிச்சு? எல்லாரும் அப்பவே ராஜஸ்தானுக்கு போயிட்டாங்களா? இல்ல. வரலாறு என்ன சொல்லுதுன்னா வந்து நீங்க வந்து 8000 சமணர்கள் கல்வியில் ஏற்றப்பட்ட செய்திகளை நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இங்க வந்து ஒரு மத போதல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் வந்து எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கின்றானோ அது ஒரு அப்பர்கள் இருக்கின்றதும் மற்றவர்கள் ஒடுக்கப்படுவதும் இங்கே தொன்று தொன்று நடந்து வரக்கூடிய ஒரு பழக்கம். சோ அப்படி இருக்கும் பொழுது சமணத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் லோவர் கேட்டகரிக்கு போகும்போது என்ன ஆகுது, அவர்கள் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இந்த கொடுமையில் இருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்.
சொன்னா என்னங்க நீங்க எல்லாத்தையும் இஸ்லாம் உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. நான் சொல்ற எல்லாமே வந்து ஆதாரப்பூர்வமா சொல்லக்கூடியது. இதற்கு நான் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது. நான் சப்ஜெக்டுக்குள்ள போனுங்கிறதுனால சுருக்கமா சொல்றேன். ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்றேன். நாங்க எங்க போய் தொழுகை நடத்துறோம்? முஸ்லிம்கள் எங்க தொழுகிறாங்க? எங்க? அந்த இடத்துக்கு பேர் என்னது? பள்ளிவாசல். பள்ளி. இந்த வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு? சமணர்கள் அவருடைய ஆன்மீக முறைகளை நிறைவேற்றக்கூடிய சமண பள்ளி தான் இன்னைக்கு வரைக்கும். நீங்க கேரளா போய் பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்கள் தொழுகை நடத்துற இடம் மட்டும் பள்ளி கிடையாது. இந்துக்களுடைய கோயிலும் என்னதான் பள்ளி தானே. அங்க போனா பள்ளின்னு சொன்னீங்கன்னா அவங்க பக்கத்துல வந்து இந்து கோயில் இருந்து அதை காட்டுவாங்க, கிறிஸ்தவ கோயில் இருந்து அதை காமிப்பாங்க, முஸ்லீம் கோயில் இருந்து அதை காமிப்பாங்க. அங்க போய் உங்களுக்கு நீங்க தொழுகை முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்கு போனா முஸ்லீம் பள்ளின்னு கேட்கணும். இது வந்து சமணர்களுக்கும் இந்துமான ஒழுக்கம். இப்படியாகத்தான் இங்கே வந்து இஸ்லாம் வந்துச்சு. இந்த வந்த முஸ்லிம்கள் வந்து எல்லா துறைகளிலும் தங்களுடைய பங்களிப்புகளை வந்து செய்தார்கள். இலக்கிய துறையில வந்து முஸ்லிம்கள் செய்த பங்களிப்புகள் அதை குறித்து பெரிய ஆய்வுலாம் ஏற்கனவே வெளிவந்துச்சு. பெரும் பெரும் காப்பியங்கள்லாம் வந்து வந்திருக்குது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் வந்து சொல்றேன். அரபு தமிழ் சொல்லி ஒரு தமிழ் வந்து இருந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரபு தமிழ், அதாவது அரபி எழுத்துக்களை கொண்டு தமிழை எழுதுவது. இந்த அரபு தமிழ் எப்படி வந்துச்சுன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்னோம்ல, அங்க இருந்தவங்க இங்க வந்து என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை வந்து எடுத்து சொல்றாங்க, இங்க கல்யாணம் பண்றாங்க, சில பேர் இங்கே இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து என்னது, அந்த இஸ்லாத்தினுடைய போதனைகள் வந்து எடுத்து சொல்லணும். அப்ப மொழி ஒரு தடையாக வருகின்றது. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு அரபி தெரியாது. அப்ப என்ன சொல்றாங்க, புதுசாக ஒரு மொழியை வந்து கண்டுபிடிக்கின்றார்கள், அரபி தமிழ். அரபிய வந்து அரபிய எழுத்துக்கள் தமிழ் வந்து இருக்கும், அப்படியே வந்து எழுதுறது. இது தமிழுக்கு மட்டும் இல்ல, அரபி மலையாளம் இருக்கின்றது, அரபி மாலி இருக்கின்றது. அப்ப இது என்ன ஆகுதுன்னா வந்து முஸ்லிம்கள் இதுல இருந்து அப்படியே கொஞ்சம் மாறி தமிழை அவர்கள் நன்றாக கற்று தமிழில் அவர்கள் காப்பியங்கள் எல்லாம் எழுத ஆரம்பித்த பிறகு இந்த அரபு தமிழ் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் வழக்கிலிருந்து மாறுகின்றது, மறைகின்றது. இன்னைக்கு ரொம்ப சொற்பமான நபர்களுக்கு தான் அரபு தமிழ் வந்து தெரியும். இப்போ உள்ள ஜெனரேஷன்ல யாருக்குமே. அப்ப தமிழுக்கு முஸ்லிம்கள் கொடுத்த அந்த முக்கியத்துவம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்கிறது. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த மண்ணுக்கு உரியவர்கள் முஸ்லிம்கள், அவங்க ஒன்றும் ஒதுங்கி நிற்கிற தமிழை விட்டு. இன்னைக்கு வரைக்கும் அவரே வளரை முஸ்தபான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜூன் சொல்லக்கூடிய அரபி ஆங்கில வார்த்தைக்கு வந்து என்ன தமிழ்? அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஜூன் எல்லா மக்களும் தமிழ்ல மட்டும் பேர் வைக்கணும். அப்போ பல ஆலோசனைகள் வருகின்றது. விலங்கியல் அப்படின்னு வந்து பெரும்பாலான கருத்துக்கள் வந்து வருகின்றது. அப்போ விலங்கியல் சொன்னா பறவை இருக்குது, வளரை முஸ்தபான வார்த்தையை கொடுக்கின்றார். உயிரியல் சொல்லி பயன்படுத்துங்க. உயிரியல் சொன்னா எல்லாரும் அவருடைய மனுஷனை போய் கையடிங்க. அவனும் என்ன செஞ்சிருவான், நாளைக்கு மனுஷனால வைக்க வேண்டிய அவசியம் இருந்தால் அவனையும் தூக்கி வைங்க, அவனும் உயிரியல் வந்து சேர்ந்துருவான். அப்படின்னு நிறைய புது புது வார்த்தைகளுக்கு வந்து தமிழை கொடுத்தவர்கள் மலை புஸ்தகம் போன்றவர்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முதலில் இங்கே வந்து நடத்தியவர் ஒரு முஸ்லிம் லீகை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கலிஃபுல்லா சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர். இதை பெரியார் தன்னுடைய விடுதலை பத்திரிகையில் வந்து குறிப்பிட்டார். அப்ப இந்த மண்ணோடும் இந்த மொழியோடும் நெருக்கமான தொடர்புகளை கொண்டவர்கள் முஸ்லிம்கள். இப்படிதான் நினைச்சாங்க முஸ்லிம்கள் வந்து இருந்தாங்க, இப்போ இருந்துட்டு இருக்கிறாங்க, இனிமேல் இருப்பாங்க. இதோட சேர்த்து என்ன செய்யாது, அடுத்து நீங்க வந்து பெரியார் வந்து வர இதுக்கு நிறைய செய்திகள் இருக்கின்ற, அதெல்லாம் சொன்னா நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ள போக முடியாது. இந்த தமிழுக்கு நான் ஒரே உதாரணம் மட்டும் சொல்றேன். 17ஆம் நூற்றாண்டுல வந்து தமிழ் இலக்கியங்கள் வந்து கொஞ்சம் ஒரு தொய்வை வந்து சந்திக்கின்றது. ஏன்னு சொன்னா அப்ப இங்க உள்ள மன்னர்களுடைய அதிகாரம் வந்து குறையும். 17ஆம் நூற்றாண்டுல புலவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, மன்னன் போய் பாட்டு படிக்கிற, மன்னன் வந்து பரிசு கொடுப்பாரு, வாங்கிட்டு அவங்களுடைய காலம் வந்து இருந்துச்சு. மன்னனை திவாலா இருக்க பொழுது மன்னனுக்கு கொடுக்க ஒண்ணு இல்லை. அப்போ புலவர்கள் என்ன இல்லை, அவங்களுக்கு போய் படிச்சாங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது பொழுது அந்த தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் ஒரு தொய்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அதை தூக்கி நிறுத்தியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் புலவர்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகள் வந்து இருக்கின்றது. அப்ப இந்த மொழியோடும் இந்த மண்ணோடும் நெருக்கமான தொடர்புகளை கொண்டு முஸ்லிம்களுக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து பெரியார் வெற்றியாக நான் அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். பெரியார் வந்து இந்த கொள்கைகள் சோசியல் சீர்களை வந்து வரும்பொழுது
வந்து பெரியார் அடையாளப்படுத்திய போராட்டம் எந்த போராட்டம்? பெரியார் சொல்லி ஒரு மனிதனை வந்து பெரிய அடையாளப்படுத்தின போராட்டம் எந்த போராட்டம்? வைக்கம் போராட்டம். அப்படிதானே? பெரியார் வந்து ஆரம்பத்தில் வந்து காங்கிரஸ்காரர், காங்கிரஸ் சார்பாக நகரமன்ற தலைவராக இருந்தார். அப்ப அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளின் காரணமாக அதை வெறுத்து ஒதுக்கி இவங்க கிட்ட கூட இருந்தால் சமூகம் முன்னேற்றம் அடையாது, மனிதர்கள் மத்தியில் அந்த ஏற்றத்தாழ்வு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் வெளியில வந்து சுயமரியாதை இயக்கத்தை அவர் வந்து தொடங்கினார். அதெல்லாம் சுயமரியாதை இயக்கம் தான். அதற்கு பிறகு நீதி கட்சி, அதற்கு பிறகு திராவிட கழகம், அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பிறகு நிறைய திராவிட வந்துச்சு. அப்படிதானே? நான் ஏன் இது சொல்றேன்னா, எந்த அளவுக்கு இந்த மனுஷனுடைய தாக்கம் இருக்குன்னு சொன்னா, அரசியல் கட்சியை தொடங்கினா கூட திராவிடன் பேர் இருந்தா தான் செல்ல முடியும். திராவிடத்தையே தெரியாதவர்கள், திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட கட்சி ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்யும்? திராவிடத்தை சேர்த்தாகும். அதுதான் பெரியார். பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளிவந்த உடனே இந்த கட்சி கையில போய் நாளைக்கு சுதந்திரத்துக்கு பின்னாடி ஆட்சி கிடைச்சிச்சுன்னு சொன்னா என்ன ஆகாது? அப்படியே இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ ஆகும். அதான் சொல்றாரு, சுதந்திர தினத்தை வந்து துக்க நாளாக கொண்டாடினாரு, இதை அனுசரிச்சாரு. என்ன காரணம் சொல்றாரு? ஓனர்ஷிப் மாதிரி இருக்குப்பா, அவன் தான் பிரிட்டிஷ்காரன் இருந்த இடத்துல இங்க வந்து இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் இருக்க போறீங்க, அவன் தானே வித்தியாசம். மக்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? அவன் காங்கிரஸ்காரர்களோடு இருந்தால், காங்கிரஸ் கட்சி ஆதிக்கத்துக்கு வந்தால், அரசுக்கு வந்தால், இங்க இருக்கக்கூடிய சமூக ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால வெளியில வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. அப்ப 1925 அவருடைய முதலாவது போராட்டம் வைக்கம் போராட்டம் தான் நடக்கிறது. பெரியாரை அடையாளப்படுத்தி வைக்கம் போராட்டம். கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த வைக்கம் சொல்லக்கூடிய இந்த பகுதியில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் பொதுச்சாலைகளில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தது ஒரு விதி. எவ்வளவு கொடூரமான ஒரு விதி பாருங்க. அதே பொதுச்சாலை விடுதலை, பொது சாலையில குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க போகக்கூடாது. அப்ப பெரியார் என்ன செய்யறாரு? எதிர்த்து போராட்டம். போராட்டம் வந்து உச்சகட்டத்துக்கு வந்து போன உடனே அங்க இருந்த திருவிதாங்கூர் மகாராணி என்ன செய்யறாங்க? பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்திட்டு சொல்றாங்க, சரி ஓகே, சாலையை நாங்கள் திறந்து விடுகின்றோம், ஆனா ரோட திறந்துங்கிறதுனால அடுத்து கோயிலுக்கு வரவங்க இறங்கக்கூடாது, கோயிலுக்குள்ள வந்து சொல்லக்கூடாது அப்படின்னா காந்தி இதனை ஏற்றுக்கொள்கிறார். பெரியார் சொல்றாரு, அப்படி கிடையாது, ஆலயத்துக்குள்ள வேலை செய்வோம், நுழைவோம். வெறும் சாலைக்கான போராட்டம் கிடையாது, இது ஆலய நுழைவு போராட்டம் சொல்லி போராட்டம் கடுமையான ஒரு உச்சகட்டத்தில் வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எர்ணாகுளத்தில் பெரியார் தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்துலதான் பெரியார் வந்து சொல்றாரு, இந்த இன இழிவு வந்து அழியணும்னு சொன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர வேற வழி கிடையாது. மத மாற்றம் தான் வந்து என்ன செய்யும்? இவர்கள் மத்தியில வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துமே தவிர வேற என்ன சொன்னாலும் இவங்க வந்து கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி பெரியார் அந்த கோரிக்கை, அந்த செய்தி அங்க சொன்ன உடனே வந்து கிட்டத்தட்ட 50 நபர்கள் அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். வெளியிலும் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நேற்று வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தவர்கள், ஈரவர்களாகவும் உடையர்களாகவும் இருந்தவர்கள் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? முஸ்லிம்களாக மாறியாச்சு. முஸ்லிம்களாக இவர்கள் மாறிய பின்ன என்ன ஆகுனா வந்து நாயர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு சண்டை நடக்கிறது. அதுல ஒரு ஆள் கொலை செய்யவும் முடியும். அப்போ பிரச்சனை வந்து ரொம்ப ஒரு உச்சகட்டத்துக்கு போனோம்னா அங்க இருக்கக்கூடிய திவான் என்ன செய்யறாருன்னா வந்து கொஞ்சம் இறங்கி வந்து இந்த சம்பவத்தை கொடுத்து பெரியார் வந்து சொல்லும்போது சொல்றாரு, விடுதலை வந்து எழுதுறாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, அந்த மத மாற்றம் வந்து என்ன செஞ்சுட்டு ஒரு கலக்கி விட்டது எல்லாத்தையுமே. பிரச்சனை வந்து கையை மீறி போனவங்க அந்த பகுதியினுடைய திவான் ராமசாமி ஐயர் வந்து என்ன செய்யறாருன்னா வந்து ஆலய நுழைவுக்கான அனுமதியை கொடுக்கிறார். வைக்கம் போராட்டம் பெரியாரை வந்து என்ன செய்யுது? ஒரு சீர்திருத்தவாதியாக, இன்னும் சொல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கலகக்காரராக பெரியார் வந்து என்ன செய்யுது? பெரியாருடைய கான்செப்ட் என்ன வந்து மனுஷனுக்கு மனுஷன் கிடையாது, அடிமையா வந்து மனுஷன் சொன்னா அவனுக்கு வந்து கண்ணியம் இருக்கு. ஒருத்தருக்கு முன்னாடி இன்னொருத்த வந்து என்ன செய்ய முடியாது? இடியோரெல்லாம் போய் நிக்க கூடாது. கையை கட்டிக்கிட்டோ அவன் காலில் விழுந்துக்கிட்டோ இல்ல வந்து பார்த்தவன துண்டு வந்து தோல்ல இருந்த துண்டு எடுத்து இடுப்புல கட்டுறதோ, ட்ரெஸ் போடாம போறதோ, இதெல்லாம் ஒரு காலத்துக்கு வந்து அனுமதிக்க முடியாது. இதுதான் ஒரு சுய மரியாதைங்கிற. மனுஷன் ஒரு மரியாதை இருக்கிறியா? சுயமா அவனுக்கு இருக்கிற ஒரு மரியாதை இருக்கணும். இது இல்லைன்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சாரு. அப்ப அவர் சொல்றாரு,
எல்லாம் ஒழியணும்னு சொன்னா அதற்கு மதம் மாறுவதை தவிர வேற வழியே கிடையாது. அதுவும் குறிப்பாக நீங்கள் இஸ்லாத்துக்கு போகணும்னு சொன்னார். எப்ப சொல்றாரு? 1925 சொல்லிட்டாரு. இன்னொரு தடவை சொல்லும் போது 1919 சொல்லிட்டு இருக்க பாருங்க. இப்பெல்லாம் சொல்லல, இன்னைக்கு இருந்து சொல்லல, அன்னையிலிருந்தே சொல்றேன் அப்படிங்கிறார். அப்ப இங்கதான் ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே வந்து எழுது. அப்படிதானே பெரியார் வந்து ஒரு நாத்தியவாதி, கடவுளே இல்லைன்னு சொல்ல வந்துச்சு. கடவுளே இல்லை என்று சொன்ன ஒரு நபர் எப்படி இஸ்லாத்தை அவர் வந்து ஏற்றுக்கொண்டு அவர் வந்து ஆதரித்தார்? இஸ்லாம் ஒரு மதம் தானே. திராவிட கழகம் சார்பாக மத ஒழிப்பு மாநாடுகள் வந்து நடந்திருக்கிறது. அதுல இஸ்லாத்தை ஒரு விமர்சனம் செய்யறாங்க. இப்படி செய்த இந்த நபர் எப்படி இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொண்டார், இல்லைன்னா வந்து அதை வந்து அங்கீகரித்தார்? இயல்பாக எல்லாத்துக்குமே எழக்கூடிய கேள்வி. அப்ப நீங்க பெரியாருடைய வாழ்க்கையும் அவருடைய பேச்சையை நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் மதத்தை எதிர்த்தார். எந்த மதங்களை அவர் எதிர்த்தார் பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்றாரு, கலாச்சார முன்னேற்றத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் அமைதி முன்னேற்றத்திற்கும் ஒரு மதம் தடையாக இருக்கும் என்று சொன்னால் மதம் வேண்டாம். ஒரு சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் ஒரு மதம் வந்து குலைக்கும் என்று சொன்னால் அந்த மதம் வேண்டாம். இப்ப இங்க இல்லாத மதங்களை நாம் என்ன செய்யறாரு? நான் ஏத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணேன்னு சொல்றாரு. சொன்னாரு, ஐயா கடவுள் கடவுளே சொல்றீங்க, கடவுள் வந்துட்டு என்ன செய்வீங்க? ஓடாதுங்க, ஏத்துக்க போறேன் அப்படின்னு கொடுத்தன. அப்ப என்ன சொல்றாங்கன்னா மனிதனை வந்து அடிமையாக மாற்றக்கூடிய ஒரு மதம் கிடையாது. சொல்றாரு, எங்கேயோ வானலோகத்துல வந்து வாழ்றதுக்கான வழியை சொல்வதற்கு ஒரு மதம் வந்துன்னா அந்த மதம் எனக்கு தேவை கிடையாது. பூலோகத்துல எப்படி வாழணும்னு சொல்லி இங்க எப்படி வாழணும், இங்க எப்படி நான் வந்து கண்ணியமா வாழணும், இதே ஒரு மதம் சொல்லணும்னா நான் மதத்தை ஏற்றுக்கிறேன். இதற்கு மாற்றமாக எந்த மதங்கள் இருந்தாலும் அதனை நான் என்ன செய்வேன், நான் வந்து எதிர்ப்பேன் வந்து சொல்றாரு. அதனால தீண்டாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, அதுதான் பெரியாரை இஸ்லாத்துக்கு நெருக்கம். நேரவே சொல்லல, தொடக்க காலத்துல வந்து முஸ்லீம்களுக்கு வந்தவங்க பாக்குறாங்க, ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க, கையை கொடுக்குறாங்க, ஒன்னா வந்து நிக்கிறாங்க, ஒன்னா பிசினஸ் பண்றாங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவங்க ஏற்றத்தாழ்வு இல்லை, பெரிய ஆச்சரியமா பாக்குறாங்க. பள்ளிவாசலுக்கு போனா யார் பணக்கார யார் ஏழை ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதே இதுதான் பெரியார் வந்து இருந்துச்சு சொல்ற. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிடையாது. ஏற்றத்தாழ்வு இருக்குதா இல்ல, ஆண்டாண்டு அடிமை முறை இருக்குதா இல்ல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்குதா இல்ல, ஏழை பணக்காரன் இருக்குதா இல்ல, இவன் வந்து ரொம்ப அதிகாரம் கொண்டவன் இவன் அதிகாரம் இல்லாதவங்கிறது இருக்குதா இல்ல. அப்ப இப்படிப்பட்ட மதத்தை ஏற்றுக்கொள்வது எனக்கு வந்து நினைக்கல எந்த தயக்கமும் இல்லைன்னு தான் சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அதனால்தான் என்ன செய்யறாங்க வந்து ஈரோட்டில் 1947 ஈரோட்டில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் வந்து இன இழிவு ஒழிய இஸ்லாமிய நண்பர்கள் அப்படின்னு வந்து பேசுறாரு. இந்த இனத்திற்கான இழிவு ஒழிய வேண்டும் சொன்னா அது இஸ்லாமால் மட்டும்தான் முடியும் சொல்லி அந்த உரை வந்து பின்னர் வந்து புத்தக வடிவம் வந்து வெளிவந்தது. வாய்ப்பு அதை வந்து எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா எதற்காக இஸ்லாத்தை நான் வந்து உங்களுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்றேங்கிறத வந்து சொல்றாரு. ரொம்ப இதாக சொல்றாரு. 5 மணிக்கு ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னா 5:30 அவன் வந்து என்ன செய்யறான், அவனை பிடிச்சிருந்த தீண்டாமை எல்லாம் வந்து கலைத்து போய் அவன் வந்து என்ன செய்யறான், ரோட்ல வந்து ரொம்ப கம்பீரமா வந்து நடக்கிறாயா அப்படிங்கிறார். நேற்று வரைக்கும் அந்த ரோட்ல நடக்கிறதுக்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. நேற்று இல்ல, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு அந்த ரோட்ல போறதுக்கு அனுமதி கிடையாது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு சட்டை போடுறதுக்கு அனுமதி கிடையாது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னொருத்த முன்னாடி போய் நின்னான்னு சொன்னா யாரை இந்த உயர்ந்த ஜாதி என்று கூறுகின்றார்களோ அவர்கள் முன்னாடி போய் நின்று சொன்னா கும்பிடுற சாமியை போய் நிக்கணும். கும்பிடுற சாமியை கடவுளை சொல்லக்கூடிய வார்த்தை நான் ஏன் மனிதனுக்கு சொல்ல வேண்டும்? இதுதான் கேள்வி, எங்க அவருடைய கேள்வி. ஆனா 5 மணிக்கு அவன் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டான்னு சொன்னா 5:30 எல்லாமே தலைகீழாக மாறிவிடுகின்றது. ரோட்ல நடந்து போறான், ட்ரெஸ் போடுறான், யாருக்கு முன்னாடி வந்து என்ன செய்யல, அவன் வந்து தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் முஸ்லீம் சொல்றாரு, இந்த மதம் தான் உங்களுக்கு வந்து நீதியை பெற்றுக் கொடுக்கும், இதுதான் நாட்டை பெற்றுக் கொடுக்கும், இதுதான் உங்களுக்கு கண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும், இதுதான் உங்களுக்கு உயர்வை பெற்றுக் கொடுக்கும். இன்னொரு இடத்துல சொல்லும் போது மதங்கள் ஒழிந்த பிறகுதான் வந்து என்ன செய்யும், உலக சமாதானமும் ஒற்றுமையும் ஏற்படும் அப்படின்னு சொல்ல. உலகத்துல சமாதானமும் ஒற்றுமையும் வரணும்னு சொன்னா அதுக்கு நிச்சயம் மதங்கள் வந்து ஒழியணும். ஆனால் அதற்கு ஏதாவது ஒரு மதம் இருக்கும் பொழுது இந்த உலக சமாதானமும் ஒற்றுமையும் வந்து வந்துருச்சுன்னு சொன்னா அது இஸ்லாத்தால் மட்டும்தான் முடியும். அப்ப அவருடைய கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். மதத்தை எதிர்க்கிற ஏன் எதிர்க்கிறப்பா,
சமாதானத்துக்கும் ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்துக்கும் சமத்துவத்திற்கும் எதிராக மதம் இருக்கின்றது, அதனால எதிர்க்கிறேன். இல்லையா அதெல்லாம் இல்ல, நான் ஏத்துக்கிறேன்பா. பெரியாரை வந்து இஸ்லாத்தோடு நெருக்கமாக்கிய புள்ளி இந்த புள்ளிகள் தான். மற்றபடி அங்க வந்து வேற பெரிய ஒரு விஷயங்கள் எதுவுமே வந்து இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னொரு உரையில வந்து சொல்றாரு, திராவிட தோழரோட பேசுறது சொல்றாரு, இந்த நோய் இருக்குதுன்னு நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய நோய், இந்த இழிவு பிடிச்ச இந்த நோய் இருக்குது, இது வந்து ரொம்ப பெரிய இப்படி சொல்றாருன்னா கேன்சர் மாதிரி நோய் இருக்குது, இது ஒரு புற்றுநோய், இது வந்து ஒரு தொழுநோய் போன்ற ஒரு நோய். ரொம்ப காலமா இந்த நோய் இருக்கு, இன்னைக்கு வரல, ஆண்டாண்டு காலமாக இந்த நோய் வந்து இருக்கின்றது. இந்த நோய்க்கான ஒரே தீர்வு, ஒரே மருந்து தான் இஸ்லாம் தான். இது இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, நாம வந்து வேதனைப்படுறதுதான் சொல்ல அடுத்த சொல்லக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. தூக்க மருந்தும் போதை மருந்தும் கொண்டு நோய் இம்சை தெரியாமல் நாமும் தினம் போல் கிடைக்க வேண்டியதுதான். நிரந்தரமா நாம வந்து இதுல இருந்து தீர்வு காணலன்னு சொன்னா, இன்னைக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி எப்படி டேப்லெட்ஸ் போட்டுட்டு கிடைக்கிறோமோ, பெயின் கில்லர்ஸ் போட்டுட்டு வந்து இருக்கிறோமோ, அதே மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும், தினம் போல் நாமும் வந்து என்ன செய்யணும், நாமும் நம்முடைய நாட்களை கடத்த வேண்டும். அவங்க பெரியாருக்கு முன்னாடியே வந்து தீண்டாமை யார் எடுத்து போராட்டாங்க, பல பேர் போராட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து சட்ட ரீதியாகவும் சத்தியாகிரக ரீதியாகவும் போராட்டத்தை நடத்தினார்கள். பெரியார் அதுக்குள்ள ஒரு 3வது பாயிண்டை கொண்டு வராரு, மதம் மற்றும் விசாரத்துக்கு மாறுவது. அது சொல்றாரு, சட்ட ரீதியாகவும் சத்தியாகிரக ரீதியாகவும் போராட்டங்கள் நடக்கின்றது. ஆனால் இந்த போராட்டங்கள் தோல்வி அடைவதற்கும் ஏமாறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் நமக்கு வந்து இருக்கின்றது. இந்த வருஷம் சட்ட ரீதியா போராட்டாங்க, சத்தியாகிரக ரீதியா போராட்டாங்க, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மதமார்கள் சொன்னோட எல்லாரும் பதிலடிச்சு வராங்க இல்லையா? இன்னைக்கு இந்த காட்சிகள் நீங்க பாத்தீங்களா இல்லையா? எத்தனையோ கிராமங்கள் அடிப்படை வசதி இல்லை, தீண்டாமை சூழல்கள் இருக்கின்றது. எடுப்பான்னு சொல்லி பெட்டிஷன் மேல பெட்டிஷனா போடுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, தர்ணா நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க, யாரும் கண்டுக்கல. ஒரே ஒரு அறிக்கை, அது மதமாக போறோம், அடுத்த நிமிஷம் எல்லா அதிகாரியும் கண்டுபிடிக்கிறாங்க. இது யார் கொடுத்த டைரக்ஷன்? யார் கொடுத்தா? பெரியார் கொடுத்த டைரக்ஷன். பெரியார் சொன்னார்களா, மதமாறன்னு சொன்னாதான் என்ன செய்வான், பயப்படுவான்னு சொன்னாரு. நம்ம கண்ணு முன்னாடி நாம வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2வது, திராவிடர்களுடைய மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் திருமூலர் என்ன சொன்னாரு? திருமூலர் என்ன சொன்னாரு? ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம். அதுதான் அண்ணாதுரை பின்னாடி சொல்றாரு. அப்ப பெரியார் வந்து சொல்லும் பொழுது ஆங்கிலத்துல வந்து காட்னு சொல்றாங்க, திராவிடர்கள் நாம் கடவுள் என்று சொல்கின்றோம், அரபியர்கள் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். இதை தவிர இதில் பெரிய வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. திராவிடர்கள் எதை கடவுள் என்று சொன்னார்களோ அதையே அரபியர்கள் வந்து என்ன செய்றாங்க, அல்லாஹ் வந்து சொல்றாங்கப்பா. இதை தவிர எனக்கு வந்து இதுல வந்து பெரிய வித்தியாசம். என்ன சொல்ல வர்றாருன்னா, திராவிடர்களிடம் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, திராவிடர்கள்ட்ட வந்து இந்த உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதனால நீங்க கீழடி எல்லாம் சொல்லிட்டு இருக்குது. எதுக்கு கீழடியை வந்து தடுக்கிறாங்க, எதுக்கு அகழ்வாராய்ச்சியை தடுக்க நினைக்கிறாங்க? விஷயங்கள் புரியுதா? எல்லா புலி எங்க வந்து இணையதுன்னு தெரியுதா? ஏன் தடுக்கிறாங்கன்னா, இந்த உண்மைகள் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக. அப்ப திராவிட மொழியில, திராவிட மதத்துல வந்து ஏற்றத்தாழ்வு கிடையாது. இடையில் இங்கே வந்த புகழ்த்தியவர்கள் ஆரியர்கள் கொண்டு வந்துதான் இந்த ஏற்றத்தாழ்வு. அதைத்தான் பெரியார் வந்து எடுத்துட்டு சொல்றாரு. எப்ப நம்ம முப்பாட்டம் வந்து இருந்தது திராவிட மொழி, திராவிட கடவுள் தான் இவங்க வந்து என்ன செய்றாங்க, அல்லாஹ் வந்து சொல்றாங்க. அதோடு அவரை கவர்ந்த இன்னொரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து இஸ்லாத்தால் கவரப்படுகின்றன. குலதெய்வ வழிபாடு கிடையாது, அதான் வந்து சொல்றாரு. விக்கிரக ஆராதனைகள் கிடையாது. ஒரு மனுஷன் தன்னை கடவுள் என்று சொல்வது கிடையாது. நீங்க எங்கேயாவது ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் நான் கடவுள் சொல்லி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் இறைத்தூதர் கூட சொல்லி சில பேர் கிளம்பி வந்தாங்க, நான் கடவுள் சொல்லி பார்த்தீங்களா? அப்ப இந்த விஷயங்களா அவங்க குறிப்பிட்டாரு. திடீர்னு நம்மளோட நம்மளா இருக்கிறான், நம்ம வரையே இருக்கிறான், திடீர்னு அடுத்த நாள் வந்துட்டு நான் தான் கடவுள்ங்கிறான். முதல்ல அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா வந்து பெரியாரை வந்து மிக அவரை வந்து ஈர்க்கின்றது. அதனாலதான் என்ன செய்யறாரு, அவர் வந்து இஸ்லாத்தை அவர் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாரு. அடுத்த விஷயம் வந்து இவர் இப்படியே பேசிட்டு இருக்கிறதுனால திராவிட கழகத்தில் உள்ள
ஒரு சிலரே இது என்ன செய்யறாங்க, விமர்சனம் பண்றாங்க, எதிர்க்கிறாங்க. அவரே சொல்றாரு, பெரியாரே சொல்றாரு, எனக்கு எதிரான விஷம பிரச்சாரம் நடக்கின்றது இதை வச்சுக்கிட்டு. இன்னும் கொஞ்சம் பேர் அவர் மேல அக்கறை கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, ஐயா உங்க செல்வாக்கு குறையுதியா அப்படின்னாங்க. நீங்க இப்பெல்லாம் நீங்க பேசுறதுனால உங்க செல்வாக்கு குறையுது. அதுக்கு பதில் சொல்றாரு. நான் அப்பதான் சொல்றாரு, நான் இதை இன்னைக்கு சொல்றேன், 1947 முறையில சொல்றாரு. நான் 1919-20 இருந்தே என்ன செய்யறேன், நான் கிட்டத்தட்ட 27-28 வருடங்களாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் செல்வாக்கு ஒன்று கடைசி கொடுத்தாரு. என் ஸ்டேட்டஸ் ஒன்று என்ன செய்யல, குறைஞ்சிக்கல. அதை விட முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு சொல்றாரு, எனக்கு எந்த விதமான உணர்ச்சிக்கு இடம் இல்லாத, மானத்தை பற்றி கவலை இல்லாத, உணர்ச்சி இல்லாம, மானமும் இல்லாமல் திராவிட மக்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற கவலை எனக்கு சிறிதும் இல்லை. மானத்தை உணர்ச்சியை விட்டுட்டு தான் நான் அந்தஸ்தை நான் கூட்டிக்கன்னா அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாதுப்பா. எனக்கு அதற்கான தேவை எதுவுமே கிடையாது. அப்படி போலி நல்ல பெயர் மீது என்னுடைய வாழ்வு அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு போலியா நடிச்சுக்கிட்டு அதை கொண்டு 4 பேர் என்னை நல்லவன் சொல்றதுனால அப்படி ஒரு வாழ்க்கையின் மீது நான் என்னுடைய வாழ்க்கை அமையவில்லை. நான் எதற்காக இருக்கிறேன்னு சொன்னா, திராவிடர்களுக்கு ஏதாவது கொண்டாட வேண்டும், திராவிட மக்களுக்கு ஏதாவது செய்யும். அதில் முதன்மையாக திராவிடர்களுடைய இன இழிவு நீங்க வேண்டும் என்ற ஆசையும் கவலையும் தவிர எனக்கு வேற எதுவுமே கிடையாது. என் இடத்துல உள்ளவங்க இப்படி இழிவுபடுறதை பார்த்துட்டு என்னால சகிக்க முடியாது, என்னால் வாழ முடியாது. அப்ப என்னோட இழிவு நீங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசையும் கவலையும் தான் எனக்கு இருக்குதே தவிர என்னுடைய பேரு கூடணும், எனக்கு கிரேடு கூடணும், ஸ்டேட்டஸ் கூடணும் சொல்லக்கூடிய எண்ணம் எதுவுமே எனக்கு கிடையாதுன்னு சொல்லி அதற்கான பதிலையும் பெரியார் சொல்றாரு. இங்கதான் நீங்க பெரியார் நீங்க புரிஞ்சுக்கணும். மற்றவங்கள மாதிரி இயல்புக்காக அந்த இயல்போடு ஓடக்கூடிய தன்மை கொண்டவர் பெரியார் கிடையாது. அதனாலதான் அவர் கலகக்காரன்னு சொல்றாங்க. ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது பெரியார். யார் என்ன சொன்னாலும் சரி, தன்னுடைய கொள்கையை தெளிவாக எடுத்து சொல்ல முடியாது. இதுதான் பெரியாரையும் இஸ்லாத்தையும் இணைப்பது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் நீங்க எந்த அளவுக்கு அவர் நெருக்கமா இருந்தாருன்னா ஏன் அந்த விஷயங்கள்லாம் சொல்றேன்னா எப்படி இருந்த தமிழ்நாடு மாறிட்டு வருதுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்றேன். நபிகள் நாயகத்திற்காக விழா எடுத்த ஒரே முஸ்லிம் அல்லாத இந்திய தலைவர் தந்தை பெரியார். மீலாது விழாக்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இந்த மீலாது விழாக்கள் முஸ்லிம்கள் நடத்துவாங்க. அது நபிகள் நாயகத்துடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நடக்கக்கூடியது. ஆனால் முஸ்லிம் அல்லாத ஒரு தலைவர் மீலாது விழா நடத்தினார்னு சொன்னா யார் தான்? பெரியார் தான். அதற்கு பிறகு அந்த பாரம்பரியம் அப்படியே தொடர்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடத்தினார்கள், திகாவில் நடத்தினாங்க. இன்னைக்கு அந்த காட்சிகள் நாம பார்க்க முடியல. சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்னன்னா அண்ணாமலை அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் முதலாக சந்தித்துக் கொண்டது ஒரு மீளாது பொதுக்கூட்டத்தை. கருணாநிதி அண்ணா முதல்ல சந்திக்கிறாரு, ஒரு மீளாது பொதுக்கூட்டத்தில் சந்திக்கிறாரு. அப்ப அந்த மீளாது பொதுக்கூட்டங்களை முதலாக தொடங்கியவர் பெரியார். அவர் வெறுமன இஸ்லாத்தை மட்டும் அவர் இது பண்ணல, முஸ்லிம்களுடைய அரசியலையும் அவர் ஆதரித்தார். இங்கதான் மற்ற தலைவர்களிடமிருந்து பெரியார் மிக அதிகமாக வித்தியாசப்படுவதாக நான் பார்க்கிறேன். இஸ்லாத்தை சிலாகித்து நிறைய பேசியிருக்காங்க, இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்துடைய கொள்கைகளை சிலாகித்து பேசியிருக்கின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசியிருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய அரசியலை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் மிக மிக குறைவு. இல்லைன்னு சொல்லலாம், யாராவும் இருக்கட்டும். பெரியார் வழி வந்த திராவிட கட்சிகள்ல கூட இன்னைக்கு அதை கொண்டு ஒரு அபாயமான ஒரு சூழல் உருவாகி பார்த்துட்டு இருக்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு கட்டுரையில் அந்த கட்டுரை ஆசிரியர் எழுதும்போது சொன்னாரு, இஸ்லாமோபோபியாலாம் இப்ப இல்ல. இஸ்லாமோபோபியா வார்த்தை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்ப இஸ்லாமோபோபியாலாம் இல்ல. இப்ப இருக்கக்கூடியது முஸ்லிம் பொலிட்டிகோபோபியா. முஸ்லிம்கள் அரசியலுக்குள் வரக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நெறியாக. ஆனால் பெரியார் முஸ்லிம்களுடைய அரசியலையும் அவர் ஆதரித்தார். வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை அவர் ஆதரிச்சார். செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் வேலையை எல்லாத்துக்கும் கொடுன்னு கேட்டாரு. இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கமா இல்லையா? எல்லாத்துக்குமே இடஒதுக்கீடு இதைத்தான் பெரியார் சொன்னாரு, எல்லாத்துக்கும் கொடு. அது என்ன ஒரு கூட்டம் மட்டும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது, மத்தவங்க பூரா நாங்க உட்காந்து அவங்க மிச்சம் போடுறது நாங்க வாங்கிட்டு இருக்கிறதா?
இந்த நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் உண்டுப்பா, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்க வந்து கேட்டார். இந்த புள்ளியில் தான் பெரியார் காந்தியிடமிருந்து காந்தி முஸ்லிம்களை நேசித்தார், ஆதரித்தார். ஆனால் அது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஆதரவு. பெரியார் முஸ்லிம்களை இஸ்லாத்தை நேசித்தார், ஆதரித்தார். அவர் இஸ்லாத்தை சித்தாந்த ரீதியாக அவர் ஏற்றுக்கொண்டார். அதே நேரம் முஸ்லிம்களுடைய அரசியல் உரிமைகளையும் அவர் என்ன செஞ்சார், அவர் வந்து ஆதரித்தார். தேச பிரிவினைக்கான அந்த தொடக்க கட்டங்கள்ல வந்து இருக்கும்போது அது ஒரு பெரிய வரலாறு. நாட்டை வந்து ரெண்டாவது பிரிவினை சொல்ல முடியாது. அந்த நேரத்திலே வந்து என்ன செய்யணும், முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு போகணும், முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு போகணும். இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதே கும்பல் அப்பவே வந்து சொல்லுது. அந்த நேரத்தில் பெரியார் வந்து சொல்றாரு, ஜின்னாட்டியா தான் சொல்றாரு, தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கு பாகிஸ்தான் ஜாகிரபிகள் சம்மந்தமே கிடையாது பூகோள ரீதியா. சின்ன மேல இங்க உள்ள முஸ்லீம்கள் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு மாதிரி தான். எங்க எல்லாத்தையும் கைவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஏன்னா வந்து பாகிஸ்தான் பிரிந்து போகும் பொழுது பெரும்பான்மை முஸ்லீம்கள் எல்லாம் போயிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்துக்கு தலைவர்கள் அப்பதான் வந்து காகிதம் எழுந்து வர்றாரு. அப்ப ஜாகிரபிகள் ரீதியா வந்து சம்மந்தமே கிடையாது. இங்க இருக்கக்கூடியவங்க தான் இருப்பாங்க. அவன் திராவிடன் சொல்ல முடியாது. மதம் சொல்லக்கூடிய அந்த ஒரு புள்ளியில் அவர் வந்து மாறுபடுகிறார். அவர் வந்து வேறு மதத்தில் இருக்கிறார்கள் தவிர அவர்களும் திராவிடர்கள், அவர்களும் இந்த மண்ணுக்குரியவர்கள் சொல்லி பெரியார்கள் எழுதினார். பேசுறத பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விடுதலை வந்து அந்த வார்த்தை நான் அப்படியே சொல்றேன். முஸ்லிம்கள் திராவிடர்கள் என்பதால் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க உரிமை உடையவர்கள், சலுகை கிடையாது, உரிமை. எல்லாத்துக்கும் இந்த நாட்டில் வாழ்றதுக்கு உரிமை இருக்கின்றது. முஸ்லிம்களும் அவர்கள் திராவிடர்கள் என்பதால் அவர்களுக்கும் உரிமை இருக்கின்றது. மதம் என்கிற ஒரு சிறிய துறையை தவிர மற்ற எல்லா அம்சங்களிலும் அவர்கள் திராவிடர்களுடன் இணைந்திருப்பார். அதுக்குதான் அவங்களுக்கு ஒரு சப் டாபிக் நான் வந்து சொன்னேன். எப்படி முஸ்லிம்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய கலையோடும் கலாச்சாரத்தோடும் மொழியோடும் உணவோடும் இவர்கள் வந்து இரண்டாவது கலந்திருந்தாங்க. அதான் அவர் சொல்றாரு. மதங்கிற அந்த ஒரு புள்ளியிடத்தாம அவங்க வந்து மாறுபட்டு இருக்கின்றார்கள். திராவிட அரசியலில் முஸ்லிம்களுக்கு எந்த துணையும் இல்லாது. ஏன்னா திராவிட நாடு குறித்து பெரியார் வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது முஸ்லிம்களில் சிலர் என்ன செய்றாங்க, அதை எதிர்த்து வந்து போறாங்க. திராவிட நாடு சொன்னா நாளைக்கு எங்களுக்கான இடம் என்னங்க, திராவிட நாடு புதுசா சொல்றாரு. அதுக்கு முதல்ல அதுல வந்து மதத்துக்கான இடம் என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்க எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் இருக்கும். இன்னொரு தெளிவாக சொல்றாரு, முஸ்லிம்கள், ஆதி திராவிடர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் அவர்கள் கலாச்சாரத்தை அவர்கள் அப்படியே பின்பற்றி வாழ்வதற்கு அவர்களுக்கு எந்த தடையும் கிடையாதுன்னு சொல்லி பெரியார் சொல்றாரு. அவர் இந்தியா வந்து 25% முஸ்லிம்களுக்கு இந்த அரசாங்கத்துல உரிய பங்கு இருக்கா இல்லையா, அப்பவே கேள்வி. அப்ப அரசியல் ரீதியாகவும் முஸ்லிம்கள் வந்து நினைச்சார், அவர்கள் ஆதரிக்கின்றார். கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணி வந்திருந்தேன். பெரியார் அம்பேத்கர் இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோம். இன்னொரு விஷயம், அவர் இஸ்லாத்தை நேசித்தார், முஸ்லிம்களை நேசித்தாருங்கிறதுனால இங்க உள்ள குறைபாடுகளையும் பிரச்சனைகளையும் அவர் விமர்சனம் செய்யாம இல்லை. எப்படி திராவிட கழகத்துல வந்து சொன்னாரோ, எப்ப நான் இதுல அந்த ஸ்டேட்டஸ் பண்றாங்களா கிடையாது, தப்புனா தப்புதான், சரினா சரிதான், இங்கே அதான் சொல்றாரு. மீலாது விழாக்களில் வந்து முஸ்லிம்களை விமர்சனம் செய்தவர் பெரியார். இங்க இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை கடுமையா வந்து அவர் வந்து கண்டிச்சு பேசுறாரு. அல்லாஹ்சாமி பண்டிகை ஒரு பண்டிகை ஒன்று தெரியுமா, முஹர்ரம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. சென்னையில ஃபேமஸா நடக்கும், சேலம், ஈரோடு நடக்கும். இந்த பகுதிகள் இருந்துச்சு, இப்ப இல்ல. அது வந்து இஸ்லாத்துல உள்ள ஒரு பண்டிகை கிடையாது, இடையில் வந்த ஒரு பண்டிகை. அதை கண்டிக்கிறார் பெரியார். என்ன மூடத்தனமா இருக்குது, தீ மிதிக்கிற நீ உட்காந்துக்கிட்டு நீ வந்து தூக்கிட்டு போற, இது கண்டிக்கிறாரு. நல்ல ஒரு விஷயம் என்னன்னா வந்து அடுத்த வருஷம் அந்த பண்டிகை அந்த ஊர்ல நடக்கல. பெரியார் சொன்ன பிறகு அடுத்த வருஷம் அந்த பண்டிகை அந்த ஊர்ல நடக்கல. இதே மாதிரி நிறைய மூட பழக்க வழக்கங்கள், முஸ்லிம்கள் இருந்த அந்த பழக்க வழக்கங்களை, இஸ்லாம் சொல்லாத அந்த மூட பழக்க வழக்கங்களை பெரியார் வந்து கண்டிக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சீர்திருத்தவாதிகள் அன்னைக்கு பெரியார் சொன்ன விஷயங்களை தான் நீங்க சொல்லியிருக்காங்க. இடைத்தரகர்கள் கூடாது, அந்த மாதிரியான மூட பழக்க வழக்கங்கள் கூடாது. அதே மாதிரி சொல்லக்கூடிய பெரியார் அன்னைக்கெல்லாம் அவங்க முஸ்லீம்களும் சொன்னார்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் சொல்கிறார்கள். பெரியாரும் அதை வந்து சொல்லியிருக்காரு. ஏன் நான் என்ன சொல்ல வரேன்னா, நேசித்தார் என்பதற்காக அவங்க செஞ்ச எல்லாத்தையும் வந்து பெரியார் வந்து ஆதரிக்கவில்லை. மதங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஒரு விஷயம் வந்து குடியரசு இதில் வந்து செய்தி வருது. அதே இதில் கோயம்புத்தூர் மீளாது நிகழ்ச்சி நடந்த செய்தியும் வந்து வருகிறது.
பெரியார் எப்படி இருந்திருக்கிறார் ஒரு உதாரணம். அவர் தன்னுடைய கொள்கையை எந்த சமாசமும் செய்து கொள்ளாமல் அவர் இஸ்லாத்தை வந்து ஆதரித்தார். தன்னுடைய கொள்கையை அவர் என்னைக்கு வந்து விட்டு கொடுக்கிறார். கரெக்டா கண்டிக்க வேண்டிய கண்டித்தார். இஸ்லாத்துல வந்து பெண்கள் மறுமணம் ஆதரிக்கிறார், விதவைகள் மறுமணம் ஆதரிக்கின்றாரு. கணவன் மனைவி திருமணம் செய்யறாங்க, பிடிக்கல, ரெண்டு பேரும் என்ன செய்யலாம், டைவர்ஸ் பண்ணிக்கலாம், தலாக் பண்ணிக்கலாம், ஆதரிக்கிறாரு. ஆனா கோஷா முறை கிடைக்கிறது. பெண்கள் வந்து கோஷா இருக்குல்ல, 10ஆம் முறை அதை வந்து கண்டிக்கிறாரு. இதுதான் பெரியார். அவருக்கு எது பிடிக்கலையோ அவருக்கு எது தப்பு தோற கண்டிக்கின்றார். இதுல முஸ்லீம்கள் எல்லாம் அப்படியே ஆதரிச்சாங்களா? இல்ல, முஸ்லீம்களும் அவரோட வேறுபட்டார்கள். சில விஷயங்களை ஆதரித்தார்கள், சில விஷயங்களை என்ன செய்றாங்க, முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை சொல்லும்போது முஸ்லீம்கள் என்ன செய்றாங்க, அதை வந்து பெரியார் எடுத்து வந்து நின்றார்கள், கருத்து சொன்னார்கள். இதுதாங்க ஒரு ஆரோக்கியமான சமூகம். எல்லாரும் ஒரே கருத்து கொண்டவா இருக்கிறது வந்து ஒரு 50 பேர் இருக்கிறோம்னா 50 பேருக்கு ஒரே கருத்து இருக்குமா? ரோபோவா தான் இருக்கணும் எல்லாரும், அப்படித்தானே? சிட்டி ரோபோ மாதிரி செஞ்சு வச்சா எல்லாத்துக்கும் ஒரே சிந்தனை இருக்கும். மனுஷனா இருந்தா மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். அந்த மாறுபட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரிப்பதில் தான் இங்கே வந்து சமத்துவம் வந்து இருக்கின்றது. இங்கே சகோதரத்துவம் வந்து இருக்கின்றது. அப்படி ரெண்டு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சில விஷயம் கட்டாயம் சொல்லணும். எனக்கு கேள்வி வரலாறு தான் அந்த சப்ஜெக்ட் வந்து வரும். பெரியார் இஸ்லாத்தை எதிர்த்தார், முஸ்லீம்களை எதிர்த்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம். அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா வந்து ஒரு சில ஆதாரங்கள் கொண்டு வருவாங்க. என்ன ஆதாரம் நீங்க பாத்தீங்கன்னா, பெரியார் ஒரு மணி நேரம் பேசின ஒரு உரையில தங்களுக்கு தேவையான பகுதியை ஒட்டியும் வெட்டியும் திரித்தும் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு பாத்தீங்கன்னா பெரியார் இதை சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப டெக்னாலஜி வளர்ந்த பிறகு போட்டோஷாப் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேலையை. அப்படியே அவர் செஞ்சாருன்னா நான் முதல்ல சொன்ன விஷயங்கள் தான். விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சனம் செஞ்சாரு. ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ரொம்ப பிரதானமா ஒரே ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. கும்பகோணத்தில் நடைபெற்ற திராவிட கழக மாநில மாநாட்டில் பெரியார் வந்து இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றினார். நிறைய புக்லையும் எழுதிதான் வச்சிருக்காங்க. ஆனால் இதுல 3 தவறுகள் இருக்கின்றது. கும்பகோணத்தில் நடைபெற்றது மாநில மாநாடு கிடையாது. அந்த மாநாட்டில் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை. 3வது மிக முக்கியமான விஷயம், கும்பகோணம் மாநாட்டில் பெரியார் கலந்து கொள்ளவே இல்லை. இதை யாரையும் நிரூபிக்கலாம். இந்த 3 பாயிண்ட் மாற்றமாக இருந்தால் நிரூபிக்கலாம். பழைய இதழ்கள் எல்லாமே வந்து இருக்கிறது. சாதாரணமாக நினைச்சலாம் இந்த மாற்று கருத்துல சொல்ல முடியாது. இந்த அவதூறை பரப்பக்கூடியவர்கள் இதுக்கு என்ன செய்யலாம், ஒரு வேலைக்கான ஆதாரங்களோடு அவர்கள் வந்து நிரூபிக்கலாம். மொத்தத்தில் பெரியார் வந்து தன்னுடைய கொள்கையில் சமரசம் இல்லாமல் இஸ்லாத்தை அவர் நேசித்தார். முஸ்லிம்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை அவர் ஆதரித்தார். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி அதை நான் முடிக்கின்றேன். சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற ஒரு மீளாது உரை பெரியார் வந்து குறிப்பிடும் போது சொல்றாரு, கடைசியா உரையை வந்து முடிக்கக்கூடிய நேரத்தில் சொல்றாரு, மதத்தின் காரணமாக துவேஷம் வந்து இருக்கக்கூடாதுங்க. என்னுடைய அழைத்து சொல்றாரு, இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு நான் சொல்றேன், மதத்தின் காரணமாக துவேஷம் வந்து இருக்கக்கூடாது. ஆனா அப்படி இருக்கிறத நான் பார்க்கிறேன். இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வந்து இந்துக்கள் வந்து ரொம்ப துவேஷமா பார்க்கறத நான் நினைச்சு நான் பார்க்கிறேன். சில வார்த்தைகளை வந்து குறிப்பிட்டு அவங்க சொல்றாரு, விளைச்சல் சொல்லக்கூடிய வார்த்தை, துருக்கல் சொல்லக்கூடிய வார்த்தை, இதெல்லாம் வந்து இருக்குது. ஒன்னா இருக்கிறதுனால மட்டும் பிரச்சனைகள் நினைச்சாது நீங்க ஒரு பொதுக்கூட்டத்துல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு ஆடிட்டோரியத்துல எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால மட்டும் நினைச்சாது பிரச்சனைகள் வந்து நீங்காது. மதத்தை விட தேசத்தை விட நாம் மனிதர்கள் என்ற சிந்தனை வந்து பெரியாருடைய கருத்தை சொல்றாரு. மூட பழக்க வழக்கங்கள், அறிவு, ஆராய்ச்சிக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் உதறி தள்ள வேண்டும். முதல்ல மனுஷனரி, அடுத்தது மூட பழக்க வழக்கம், ஆராய்ச்சி, அறிவு. இதற்கு எதிராக என்னெல்லாம் இருக்கின்றதோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து உதறி தள்ள வேண்டும். கடைசியா சொல்றாரு, கொள்கைதான் மதமே உடைய சடங்குகளோ வேலைகளோ மதம் கிடையாது. அதன்மை என்னது, அது கொள்கை தான். என்ன கொள்கை வந்து முதலில் நான் சொல்லிட்டேன், சமத்துவமும் சகோதரத்துவத்தையும் போதிக்கக்கூடிய மதமாக அது வந்து இருக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார். இதுதான் பெரியார் இஸ்லாத்தை அவர் வந்து நேசித்து அவர் வந்து மற்றவர்களுக்கும் அதை பரிந்துரை செய்வதற்கான காரணங்கள். இதுதான் அது குறித்த சில சுருக்கமான விஷயங்கள் என்று தெரிந்து கொண்டு என்னுடைய உரையை நான் பேசுகிறேன்.